ஹாய் டியர்ஸ், நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரே கலக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பிஸ்னஸ்க்கான ஐடியாஸ் இருக்குது, ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய எல்லா மிஷினரிஸும் ஓன் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கோம். சோ கோயம்புத்தூர்லயே ஒரு பிசினஸ்க்கான ஐடியாஸ் வந்து ஃபுட்டுக்கு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா சோ இவங்க கிட்ட நீங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கிக்கலாம். சோ இந்த ஷாப் தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஏங்கா கண்டிப்பா ஃபுட்டுக்கான ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கலாம், பண்ண போலாம். இவங்களோட ப்ராடக்ட் இல்லாம நீங்க பிசினஸே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே இவங்களோட ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இனிமேல் தான் பிசினஸ் பண்ற ஐடியாஸ் இருந்தாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, சிறப்பா இருக்கு. நன்றி. சொல்லுங்க, நீங்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு புது புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, இந்த வீடியோக்கு நம்ம என்ன புது ப்ராடக்ட் காட்ட போறோம்? என்ன ப்ராடக்ட்னா, இப்ப நாங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா புதுசா நாங்க எக்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு ஃபுல் இதே 3 பெட் 5 பெட் 10 பெட் 20 பெட் சிக்கன் ஃபெதர் கிளீனிங் அப்படின்னா சிக்கன் ஷாப்புக்கு தேவையான ஃபுல் எக்ஸ்போர்ட் நாங்க பண்ணி கொடுக்குறோம். அது இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லேசர்ல ஷீட் ரா மெட்டீரியல் கட் பண்ணி அதுல இருந்து பெண்டிங், லேசர் கட்டிங் எல்லாமே நாங்களாவே எங்க ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எக்ஸ்போர்ட்ல அனுப்ப போறீங்க. அதுக்காக நாங்க இங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். சோ இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். தாண்டி வெளிநாடு. சோ இதுதாங்க வளர்ச்சி. சோ கண்டிப்பா நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ற ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க மேம கான்டாக்ட் பண்ணலாம். மேமோட நம்பர் நான் ஸ்கிரீன்ல தர்றேன். சோ கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் நீங்க யூடியூப்ல அடிச்சாலும் சரி, வெப்சைட்ல போய் கூட நீங்க பாத்துக்கலாம். சோ இவங்களோட பேஜ்ல போனீங்கனாலே இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப நியூவா என்னென்ன லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூ அப்டேட் நீங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம பாத்தீங்கன்னா போட்டுட்டே வந்திருக்கோம். சோ பழைய வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் பண்றேன், அதையும் நீங்க பாருங்க. உங்களோட பிசினஸ்க்கு ஒரு பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1000 ரூபாயில இருந்து மிஷின் இருக்காங்கக்கா. 1500 ரூபாயில இருந்து இருக்குங்க. சோ சின்னதா அந்த 1500 மிஷின் மட்டுமே வாங்கி நீங்க பண்ற ஐடியா இருந்தா கூட ஒரு சூப்பரா ஒரு பார்க் முன்னாடி போடலாம். ஏன்க்கா ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் ஐடியாஸ் நீங்க கொடுத்துருவீங்க இல்லைங்களா? பிசினஸ் ஐடியாஸ் கொடுத்துருவோம். இப்ப என்னன்னா நீங்க நாங்க இதுல வந்து என்ன இம்போர்ட்டட் மாடலும் இருக்கு, நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்கு. ரெண்டுமே இது பண்ணும்போது எல்லாமே நாங்க சர்வீஸ் ஓரியன்டடும் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சேனல் பார்த்துட்டு புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். சோ சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. சோ கமர்ஷியல் ஹோட்டல் வந்து வச்சிருக்கீங்க, சோ அதுக்கான உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படினாலுமே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். A to Z எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ வீடியோக்குள்ள போய் எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரியான மெத்தட் வந்து பண்ணலாம் அப்படிங்கறத மேம் வந்து டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து ஒரு இட்லி தோசை பேட்டர் மாவு அரைக்கிறீங்க, இல்ல இட்லி கடையே வைக்கிறீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி யூனிட் எல்லாமே நாங்க பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க வெரைட்டி குஷ்பி இட்லி, மெனி இட்லி, அந்த மாதிரி இட்லி ஸ்டீமர் மாவு, தட்டி இட்லி, இடியாப்பம், அதுக்கு தகுந்த மாதிரி கிரைண்டர், இடியாப்பம் மாவு மிஷின் எல்லாமே நம்ம என்ன பிசினஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டியா வேணும் அப்படின்னு மோட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இல்ல அதுல ஏதாச்சும் என்ன மோட்டர் வேணுமோ உங்க ரெக்குவயர்மென்ட் தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வேரியேஷன் சேஞ்சஸ் ஆகும். பிசினஸ் ஐடியாவோட மட்டும் வந்தா போதும், பிளான் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சக்சஸா நீங்க வந்து ரன் பண்ணலாம். பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரொடக்ஷன் யூனிட் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எல்லாம் நாங்க எடுத்து லேசர்ல கட் பண்ணி இங்க பெண்டிங் பண்றோம். இதெல்லாம் எங்களோட ஃபினிஷ் குட்ஸ் இங்க வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் ஃப்ரேம் எல்லாம் கட் பண்ணி இங்க பையன் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மெஷினுக்கான ஃப்ரேமுங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு ட்ரம் நாங்களே எல்லாம் கட் பண்ணி எல்லாமே இது பண்ணோம். இது பெண்டிங் மெஷின். இந்த மெஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 25 லிட்டர். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கீர் பாக்ஸ், கஸ்டமைஸ்டு ட்ரம் எல்லாமே நாங்களே இங்கே பண்ணுது. சோ இது அந்த மாதிரி லேஸ்ல கட் பண்ணி ட்ரம் ஃபிட் பண்ணிடும். சோ இது அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இதே மாதிரி லிட்டர் அரைக்குங்க மாவு. இது வந்து 25 லிட்டருங்க. அப்போ ஒரே டைம்ல வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்க இது பாத்தீங்கன்னா இது மேன் பவர் கம்மியா தான் பிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டில்டிங் மாவு இட்லி தோசை பேட்டர் அரைக்கிறது மட்டும் இது வந்து ஒரு பவுடர் அரைக்கிறதுக்காக பண்ணுங்க, அதுவும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது நவுத்திட்டு போறதுக்கு இந்த மாதிரி நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். நேற்று வெல்டெட் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் ஒரு காரணம். கண்டிப்பா தோசை பேட்டர் அப்படியே எடுத்துக்கலாம். ஆமாங்க, இதுல என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு இன்ஸ்டன்ட்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம உளுந்து உப்பி வரும் இதுல. அதுல வந்து நீங்க ஒரு டைம் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இன்ஸ்டன்ட். சீக்கிரம் அரைச்சுக்கலாம். சீக்கிரமாவே ஒரு கடைக்கு தேவையான மாவை எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டைம் அரைச்சாலே ஒரு நாளைக்கு தேவை. சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு 10-15 டைம் அரைக்கிற மாதிரி. இப்ப ஒரு கடையில இத்தனை லிட்டர் வேணும் அப்படி வேணும் கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா பண்ணி கொடுக்கும். இப்ப என்ன இந்த நானே இந்த கைட்டு தான் இருக்கிறேன், எப்படி என்னால இது பண்ண முடியும் நீங்க எல்லாம் யோசிக்கிறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது லாக் எடுத்துட்டு இது நம்ம ட்ரம் சாச்சா மாவு அப்படியே வெளியே தர மாதிரி இருக்கும். அப்படியே இந்த விதை தான் நாங்க வந்து மதுரம் குஷ்பி இட்லி கிடைக்க 30 லிட்டர் கிரைண்டர் நாங்க. ஆமாங்க மேடம், சூப்பருங்க. ரா மெட்டீரியல் மேடம், இதோட ரா மெட்டீரியல். இது ரா மெட்டீரியல் இது எல்லாமே வச்சிருக்கோம். இதோட ரா மெட்டீரியல் எல்லாமே. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா
கோழி மிஷினோட முறம் இதெல்லாமே நாங்க இங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒவ்வொரு செக்டரா நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. இதுல பாத்தீங்கன்னா லேசர் கட் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி ஆட்டா நீட்டுறது லேசர் கட்டிங் ஜாப் ஒர்க் நாங்க பண்ணி கொடுப்போம். எல்லாமே இதுவே ஓனா ஆட்டா நீட்டுறதுக்கு தேவையான எல்லாமே பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க 20 கோழியோட ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்க எக்ஸ்போர்ட்டுக்காக எல்லாமே இங்க லேஸ்ல கட் பண்ணி ரோலிங் பண்ணி எல்லாமே இங்க ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ் கீர் பாக்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்களே ஃப்ரேம்ல இருந்து ஃபுல்லா A to Z நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஸ்கிரீன் லேபர் யூஸ் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு குவாலிட்டி செக்கிங் வைஸா நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாம் இன்னொரு ஸ்டோர் ரூமுக்கு அங்க குடோன்ல கொண்டு போய் வச்சிருக்கோம். இங்க வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் ஏரியா இது ஃபுல்லாவே ஸ்டோர் ரூம் எல்லாம் நாங்க இன்னொரு யூனிட்ல வச்சிருக்கோம். ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லேசர் கட்டிங் மிஷின். இதுல வந்து பாத்தீங்கன்னா MS ஷீட் SS ஷீட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். சோ திக்னஸ் வேரியேஷனா கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் அந்த சிக்கன் கறி கிளீன் தேவையான ட்ரம் கிரைண்டருக்கு தேவையான பாக்ஸ் ட்ரம் ஷீட் எல்லாமே நாங்க கட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப ஆட்டா நீட்டுக்கு தேவையான பாடி செட் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே சிஸ்டம் மூலியமாவே பண்ணிடுறோம். அப்ப இடியாப்பமுக்கு தேவையான அந்த டையும் இதுலயே நாங்க கட் பண்ணி டை எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷீட்டா கட் பண்ணி இப்ப ஃப்ரேமுக்காக நாங்க வெல்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். லெக் எல்லாம் வச்சு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிச்ச ஃப்ரேம் எல்லாம் வந்து உள்ள வச்சிருக்கோம். அதையும் நீங்க பாக்கலாம். இது வந்து சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின் பண்ற ப்ரொடக்ஷன். இது வந்து ஃபிட்டிங் ஏரியாங்க. இதுக்குள்ள வந்து வெல்ட் அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இங்க ஃபிட்டிங் ஏரியா கொண்டு வந்து இந்த 20 பேர் ட்ரம்முங்க இதெல்லாம் நாங்களே இங்க லேசர்ல கட் பண்ணி இங்க வெல்ட் அடிச்சு லேசர்ல எல்லாம் வெல்ட் அடிச்சு எல்லாமே இது பண்ணுது எல்லாமே. சோ இந்த டிஸ்க் நாங்களே இங்கே கட் பண்ணது எல்லாமே. சோ இதெல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க. ஓகேங்க. இதுல வந்து ஃபிட்டிங் பண்ணீங்கன்னா ஃப்ரேம் வைஸா ஃபிட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு எல்லாமே நாங்க கவரிங் செட் எல்லாமே நாங்களே இங்க கட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம். ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்கு, மோட்டர் எல்லாமே இதுங்களே அதுக்கான ஃபிட்டிங் மிஷின் கூட அவைலபிளா இருக்குங்க. சோ நீங்க வந்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தா போதும், வித்தின் எவ்வளவு டேஸ்ல வாங்கிக்கலாங்க நம்ம கிட்ட. ரெஜிஸ்டர் இருந்தா வித்தின் 1 டேல இது பண்ணிக்கலாம். நாங்க கஸ்டமைஸா பாக்கும்போது 4 டேஸ் ஆகும். ஓகேங்க. இதெல்லாம் நீங்க ப்ரீ புக்கிங் முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனே வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா 1 or 2 days 2 weeks ஆகுங்க இதை ரெடி பண்றதுக்கு. சோ கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. ஒரு கிரேட்டர் கஸ்டமருக்காக நீங்க டிஸ்பெக்ட் பண்றது செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்ப குவாலிட்டி டெஸ்ட் பண்ண போறாங்க. ஆன் பண்ணுங்க. கெபாசிட்டி இதுல 3 கோழி டைம்ல போட்டுக்கலாமாக்கா? ஒரே டைம்ல போட்டுக்கலாம். என்னன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்க கோழினா நீங்க 2 மட்டும் போட்டா போதும். ஒரு 5 கிலோக்குள்ள இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபெதர் க்ளீன் பண்ணி அப்புறம் ஃபர்ஸ்ட் எப்படின்னா நீங்க இந்த ப்ராசஸ் சிக்கன் ஹென் கிளீன் போடுறது ஃபர்ஸ்ட் இதுங்க. கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சுடுதண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. அதுல போட்டு எடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிக்கன் கட்டிங் பண்றோம். சோ 4 இது வந்து என்ன ஒரு ஹோட்டல் சரி சிக்கன் கடை வச்சிருக்கீங்கன்னா சிக்கன் ஷாப் வச்சுக்கோங்க. ஒரு செட்டப்பாவே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. 15 கோழி. ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெபாசிட்டி வேரியேஷன்ல 3, 5, 10, 20 இருக்குங்க கெபாசிட்டி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு 5 வெரைட்டி இருக்கும். சோ வித் வாசர் வித்தவுட் வாசர் மோட்டர் எந்த மோட்டர் எல்லா மோட்டர் லஷ் மோட்டர் வேணுமா இல்ல கிராம்டன் மோட்டர் வேணுமா அந்த மாதிரி சிங்கிள் பெல்ட் சிங்கிள் புள்ளி அந்த மாதிரி கெபாசிட்டி வேரியேஷன் அந்த மாதிரி நாங்க பண்ணி கீர் பாக்ஸ் மாடல். சோ ஃபுல் SS ஃப்ரேமும் நாங்க இங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு வெரைட்டி மெஷின்ஸ் இருக்கு. சோ ஒரு கேட்டகரி இருக்கிறது உங்களுக்கு 4-5 வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி திக்னஸ்ல எந்த மாதிரி வேணுமோ கஸ்டமைஸா நாங்க நீங்க பிராய்லர் போறீங்களா இல்ல வாத்து வான்கோழி நாட்டுக்கோழி அந்த மாதிரி நீங்க என்ன எல்லாம் போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும். சோ உங்க ரெக்குவயர்மெண்ட் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம். அக்கா இப்ப வந்து கோழி கடை வச்சிருக்கீங்க, வாத்து வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வேற வான்கோழி வச்சிருப்பாங்க. சோ ஒரே மிஷின்ல எல்லாமே போட்டுக்கலாமா? ஒரே மிஷின் எல்லாம் போறதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கீர் பாக்ஸ் மாடல் வித் வாத்து அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஹெவி ஃப்ரேம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லணும் என்னென்ன அப்படிங்கற சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணிப்போம். ரப்பர்ல வேரியேஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரப்பர் ஒண்ணு பாத்துக்கிறது. இது வந்து நார்மலா ரப்பர் போடுறதுங்க. இது வந்து பிராய்லர் கோழிக்கு. நாட்டுக்கோழி போடும்போது உங்களுக்கு ஹெவி ரப்பர் ஹெவியா போடணும். சோ அதுக்கு அந்த மாதிரி நீங்க என்ன உள்ள போடுறீங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நாங்க கஸ்டமைஸா பண்ணிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெல்ட்டுக்கு ரப்பருக்கு வாரண்டி கிடையாதுங்க. சோ என்ன வேணுமோ அது இந்த சேனல் பாத்துட்டு வரீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரப்பர் பேக் ஃப்ரீயா ஆர்டர் பண்ணுவோம். சோ இப்போ வந்து ஃபினிஷ்டு குட்ஸா நாங்க வெளிய வந்து சேஃபா ரேப்பர் பேக். சோ இதுல நீங்க வந்து உடன் பேக்கிங் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சார்ஜ் டெலிவரிக்கு போறதே இருக்கு. சூப்பர். ஓகே. சோ இதுல நம்ம பிராண்டோட நேமும் போட்டுறீங்க. ஆமாங்க கிருஷ்ணான்னு. சூப்பருங்க. இதுல உடன் பேக் வேணும் நீங்க அது பண்ணுங்க. பாத்தீங்கன்னா 10 கோழியோட டிஸ்க்குங்க. இது நாங்களே லேசர்ல கட் பண்ணி இங்கே நாங்களே எல்லாமே வெல்ட் அடிச்சு இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ இது எக்ஸ்போர்ட்டுக்காக நாங்க மெஷின் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இங்கே இது வந்து பாத்தீங்கன்னா 20 கோழியோடது. இது சைஸ் 20 கோழியோடது. கோழி போட்டா ஃபெதர் எடுத்து கொடுக்கலாம். ஆமா இது வந்து
இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெல்டிங்கோட ட்ரம் நாங்க இப்போ வச்சிருக்கோம். ஆர்டர் பேசிஸ்ல வந்துச்சுன்னா சுடுதண்ணி அதை வந்து ஆர்டர் பேசிஸ்ல நாங்க இங்க வந்துச்சுன்னா ஆர்டர் கட் தண்ணி ஊத்தா போதும், அதே சூடாயிரும். கோழியை மட்டும் முக்கலாம் போதும். அவ்வளவுதான். அதுல வந்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, லேசர்லயே நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாடி செட் போடுறது நாங்களே ஆட்டா மெஷினா ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். சப்பாத்தி புரோட்டா மாவு பிணையறதுக்காக மெஷின் இது. இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 5 கிலோல இருந்து 40 கிலோ வரைக்கும். நாங்க வந்து 10 கிலோ வந்து இப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க வச்சிருக்கோம். சோ இதுல வந்து நீங்க என்ன மோட்டர் கேட்டாலும் நாங்க 10 கிலோக்கு 1/2 HP மோட்டர் தான். இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்களே லேசர் கட் பண்ணி பெண்டிங் எல்லாம் முடிச்சு பாடி செட் எல்லாம் பண்ணி நாங்களே ஓன் ஃபிட்டிங் பண்ணிருக்கோம். கோதுமை மாவு கையில போடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 கிலோ மாவு போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகி வந்துட்டு கணைஞ்சிரும். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா எங்களோட லோகோக்கு தகுந்த மாதிரி நாங்க பவுடர் கோட்டிங் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பெயிண்ட் நாங்க வந்து இந்த லோகோக்கு தகுந்த மாதிரி இங்க உங்களோட லோகோ வர்ற மாதிரி வந்துரும். ஓகே, இது வந்து முக்காவாசி ரெடி ஆயிருச்சு. அவங்களோட லோகோ போட்டு பேக்கிங் பண்ணா இது வந்து ரெடி டு சேல். அடுத்து என்னக்கா பார்க்க போறோம்? அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டில்டிங் கிரைண்டர் பாத்துட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட். இது ஒரு கஸ்டமருக்கு இப்ப ரெடி டு பேக் இருக்கு. சோ நாளைக்கு டிஸ்பேச் ஆக போறனால இது பண்ணிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் கெபாசிட்டி 8 இன்ச் கெபாசிட்டி. ஓகே, பிளேட் வேரியேஷன்ல வரும். சோ மணிக்கு பாத்தீங்கன்னா 60 இருந்து 80 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். இது வந்து நீங்க இட்லி தோசைக்கு பேட்டர் அரைச்சுக்கலாம். அரிசி வந்து ஊற வச்சு ஒட்டுக்காவே நீங்க அரைச்சுக்கலாம். உளுந்து தனியா அரிசி தனியா இருக்காம ஒட்டுக்காவே அரைச்சுக்கலாம். நம்ம இஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஊற வைக்கிற ஐட்டம் ராகி, கம்பு, சோளம், கோதுமை அது மாதிரி நீங்க எது வேணும் வச்சுக்கலாம். பருப்பு எல்லாமே அரைச்சுக்கலாம். நம்ம மணிக்கு கிலோ வரைக்கும் போடலாம். இப்போ மணிக்கு 60 இருந்து 80 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர். அப்ப இன்ஸ்டன்ட்டா டக்குனு வேணும் அப்படின்னா டக்குனு இருப்பாங்களா? இப்போ ஒரு கல்யாண ஆர்டர் வருது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக்குனு ஆர்டர் வருதுன்னா இந்த மிஷின் ஆகும். ஓகே, இது வந்து கஸ்டமருக்கு ரெடி ஆயிருக்கு. ஆமாங்க. இது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டில்டிங் கிரைண்டர்ல அரைச்சிட்டு கூட இன்னும் வந்து அந்த சைன் கெட்டியா நைஸ் வேணும்ன்றக்காக நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் கிரைண்டர்ல அரைச்சிட்டு திரும்பி இதுல போட்டு கூட நைஸா வேணும்னு அரைச்சு எடுத்துக்கலாம். அது பார்க்கும்போது ஏன்னா இதுல வரக்கூடிய பிளேட் வந்து நல்ல ஷார்ப். ஆமா, இது ஃபுல்லா SS மாடலுங்க. ஓகே, SSல சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு அரைக்கிற ஐட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி பவுடரா அரைக்கணும், நீங்க வந்து மசாலா அரைக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது வறுத்து காய வச்சு நீங்க அரைச்சிடும். சோ இதுல வந்து ட்ரை ஐட்டம் மட்டும் தான் போடணும். ஊற வைக்கிற ஐட்டம் வந்து நீங்க ஊற வச்சாலும் நீங்க காய வச்சுதான் பவுடர் போடணும். ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா மாவு அரைக்கிற கம்பெனி வச்சிருப்பாங்க இல்லைங்க, தோசை மாவு அரைக்கிறீங்க. இதுல வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டுங்க, அது தண்ணி நல்லா வடிச்சு கொஞ்சம் ட்ரை ஆயிருங்களா, அதை இதுல போட்டு நல்லா அடிச்சு பொடி பண்ணிட்டு டக்குனு கிரைண்டர்ல போட்டா சீக்கிரம் மாவாயிருது அப்படிங்கறக்காகவே இது மெயினா வாங்குறாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பாத்தீங்கன்னா வீட்டு யூஸுக்கு இன்னொரு மிஷின் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோக்கு வந்து அரைச்சது மாதிரி ட்ரை மசாலா, அது வந்து இம்போர்ட் மசாலா, அதுவும் எங்ககிட்ட இருக்கு. அது வீட்டு யூஸ்க்கு இருக்கு. ஒரு 100 கிராம்ல இருந்து 200 அரைக்கணும்னாலும் அதுக்கு அந்த மாதிரி எங்ககிட்ட சின்ன மிஷினும் இருக்கு. அது வந்து அங்க உள்ள இருக்கு. அது நான் காமிச்சேன். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட என்ன அட்வான்ஸ் மாடல் தான் இருக்குமான்னு கேக்குறீங்க. எங்களுக்கு எல்லாம் ஆர்டினரி கிரைண்டர், பழைய காலத்து கிரைண்டர் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்க கிட்ட இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் ஹைட் பண்ணி சொல்லுவாங்க. சோ இது வந்து அப்பிருந்து இன்னும் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஊத்துக்குழி கல்லு போட்டு எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பழசு எப்பவுமே ஹிட் தான் எப்பவுமே. ஏன்னா மெயின் இதே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிரைண்டர் ஸ்டாண்ட். சோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வேணும். இப்போ இது நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. இது கூட வந்து தேங்காய் துருவி இருக்குங்க. தேங்காய் துருவி வந்து இப்ப பெரிய கிரைண்டர் வந்து அட்டாச்சா இருக்கும். ஓகே, இதுக்கு நீங்க செப்பரேட்டா வேணும் தேங்காய் துருவி செப்பரேட்டா வாங்கிக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர், பொட்டேட்டோ பீலர், ஆயில் ட்ரையர், அப்புறம் ஸ்வீட் கார்ன் டிமர், பாப்கார்ன் மிஷின், அந்த மாதிரி இம்போர்ட்டட் மாடல் இந்தியன் வெரைட்டியா இருக்கு. சௌரமா மிஷின், கிரில் மிஷின். அது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹோட்டலுக்கு அந்த மாதிரி டேபிள் சேர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட், டீ ஸ்டாண்ட்ல இருந்து டீ ஸ்டால் வைக்கிற மாதிரினா இந்த மாதிரி ஒரு ரேக்கு, இந்த மாதிரி டிஸ்பிளே மாதிரி அந்த மாதிரி எல்லாமே SSல பண்ணிட்டு கஸ்டமைட் 2 நாள் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபீட்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி SSல நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இட்லி ஸ்டீமரும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இடியாப் மிஷின் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டீமர். அது ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 54 இட்லி இருக்கு. SS மாடலும் இருக்கு, அலுமினியம் மாடலும் இருக்கு. ஹாட் இருக்கா? ஹாட் தட்டு போட்டு கொடுத்துருவீங்களா? பாக்ஸ் இட்லி, ஹாட் எல்லாமே போடலாம். இது வந்து இதான் சொன்ன குஷ்பி இட்லியோட தட்டு. சோ இது மாதிரி இருக்கு. இது SS தட்டுங்க. SSல போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ தட்டு இட்லி, ஹார்டின் ஷேப், ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இதுலயே பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இல்லாம வேணும் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறவங்களுக்கு பண்ணி தந்துருவீங்க. கண்டிப்பா சின்ன சின்ன ஐட்டங்களா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க தள்ளுவண்டிகள் வைக்கிறோம், அந்த சூப் வைக்கிறது, அது போக அந்த ஐஸ் கிரஷர் மிஷின், அப்புறம் பனியார கல்லு, வேஃபில் அந்த மாதிரி ஜூஸ் கடை போடலாம், சூப்பு கடை போடலாம், சிக்கன் கடை போடலாம், மாவு கடை போடலாம். எல்லா பிசினஸ்க்கும் இங்க வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஆனியன் ப்ளூம் பண்ணி அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியன் ப்ளூம், நீங்க என்ன கிரியேட்டிவ் பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கு இங்க வந்து ரெடி பண்ணி தருவாங்க நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். கண்டிப்பா விசிட் பண்ணீங்கன்னா மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி ரெடி பண்ணி தருவாங்க. இது கூட வந்து நாங்க மெஷின்ஸ் எல்லாமே வச்சு கொடுக்கறது. இல்ல நீங்க வந்து ஷாப் போட்டு எல்லாமே இது பண்ணி சைன் போர்ட்ல இருந்து எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துறீங்க.
சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டப்பே ரெடி பண்ணிடுறாங்க. நீங்க என்ன பிசினஸ் சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டு. அப்ப சொல்லுங்க, இது வரைக்கும் நம்ம கம்பெனில என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமா. சோ எல்லாமே கஸ்டமைஸும் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. சோ பெஸ்டான ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியால இருப்பாங்க மக்கள். கண்டிப்பா. So அவங்கள வந்து நீங்க கேட்ச் பண்ணி சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி தரேன்னு இருக்கீங்க. சூப்பர். இனிமேல் நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தாலும் சரி, இப்ப பண்ணிட்டு இருக்க பிசினஸ்க்கு ஏதாவது புதுசா எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க கண்டிப்பா நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் விசிட் பண்ணுங்க. A to Z வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து ஓனா மேனுஃபேக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஐடியாஸ் மட்டும் நீங்க பண்ணீங்க சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கான மெட்டீரியல்ல இருந்து மிஷின்ஸ்ல இருந்து எல்லாமே இவங்க கிட்டே வந்து இருக்குங்க. சோ நீங்க பிசினஸ் ஐடியாஸ் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சோ வேற ஏதாவது நியூ பிசினஸ் ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் சொன்னாலுமே அதுக்கு அந்த மாதிரி நீங்க ready பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ ஒரு சிக்கன் ஷாப் வைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான இன்டீரியரும் வேணும்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா A to Z அதையும் நாங்க பண்ணி கொடுத்துறோம். ஸ்டீல்ல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துறோம். சோ ஏதாவது ஹோட்டலுக்கு சேர்ஸ் வேணும், இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து டிஃபரெண்டா ஒரு பிராண்டடான ஒரு ஷாப்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பாத்தீங்கன்னா தள்ளுவண்டிக்கெல்லாம் போட்டுப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து அடுப்பு தேவையானாலும் அதுவும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பழைய அடுப்புலயே இருப்பாங்க, அதுக்கு அந்த மாதிரி நாங்க SS அடுப்பு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஒண்ணுக்கு 2 அந்த மாதிரி 2க்கு 2 அந்த மாதிரி சைஸ் வேரியேஷன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ பர்னர் ஹெவி பர்னர் வச்சு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். சோ ஒரு தள்ளுவண்டி பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு பிளான் பண்ணிட்டா போதும், அதுக்குள்ள வைக்க வேண்டியது தள்ளுவண்டி வரைக்கும் எல்லாமே உங்களோட ஏங்கா. சோ பணம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், என்ன தேவையோ அதை நீங்க வந்து ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். சோ இதுங்க எங்க இருக்கீங்க, நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பீலமேடு ஃபன் மால் கிட்ட இருக்கு. வித்தின் 1 கிலோமீட்டர்ல உள்ள வந்தீங்கன்னா டவுன் அண்ட் சிட்டி அபார்ட்மெண்ட் பேக் சைடு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டவுன் அண்ட் சிட்டி அபார்ட்மெண்ட் எங்க ஃப்ரெண்ட் வந்தனால நாங்க அதுக்கு பேக் சைடு அதையும் நான் சொல்லிடுறேன். மேஜர் வந்து டவுன் சிட்டி அபார்ட்மெண்ட் பேக் சைடு இருக்குங்க. லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். வேணுங்க லொகேஷன் பார்த்து வந்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வந்துக்கோங்க. சோ உங்களோட புக்கிங் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணணும்னு நினைக்கிற கஸ்டமர் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மத்தவங்க முடிஞ்ச வரைக்கும் டைரக்டா வாங்க. அப்பதான் நம்ம கம்பெனியை விசிட் பண்ணிட்டு என்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து உடனே கிளியர் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம போன்ல கிளியர் பண்ணாலும் நம்மளுக்கு புரியாது ஒரு சில ப்ராடக்ட்டோட இது. சோ நீங்க வந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிஷின் முன்னாடி நின்னு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவாங்க. சோ நீங்க பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நம்ம கஸ்டமர் சொன்னாங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுங்க. சோ இதையும் தாண்டி இன்னும் நீங்க புதுசா நிறைய கண்டுபிடிக்கணும், மக்களுக்கு நிறைய பயனுள்ளதா தயாரிக்கணும். கண்டிப்பா அதுக்காக இன்னோவேஷன் நாங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா நாங்க அச்சீவ்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். சோ அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துட்டே இருக்கோம். ஐடியாஸ் நிறைய, ஏன்னா உங்களோட ஐடியாஸ் இருந்தா நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்காங்கிறது அது பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க. சோ உங்களால நிறைய மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய மக்களும் உங்களால பயனடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி.